இந்த இது கிளாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து. தமிழ்ல வந்து சிப்பின்னு சொல்லுவாங்க. அந்த சிப்பிய பாருங்க எவ்வளோ தூரம் எப்படி இருக்குன்னு. பெருசா இருக்கு. இதில சின்ன டைப் ஊர்ல கிடைக்கும். நான் பார்த்துருக்கேன். இந்த டைப் வந்து கிடைக்காது. இங்க கிடைக்கும். இந்த லோக்கலா உள்ள UAE லோக்கலா உள்ள சிப்பி வந்து இது. இதோட ஃப்ளஷ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அத பார்த்துக்கிடும். இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத வந்து அவிச்சுக்கிடுவோம். நான் வந்து குளத்துல உள்ள சிப்பி. அது நீளமா இருக்கும். கடல் சிப்பி வந்து இப்படி இந்த டைப்ல இருக்கும். இது வந்து இது கடல் சிப்பி தான். ஆனா வந்து இங்க லோக்கலா உள்ளது. கிளாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் இதோட ஃப்ளஷ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, அதை ஃபர்ஸ்ட்ல அவிச்சுக்கிடும். அதுக்கப்புறம் தான் மசாலா எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டேன். கூடுதலான 250 கிராம் இதுக்குமான தந்தயம் தான் மஞ்சள் போட்டுரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். அதனால இந்த ஃப்ளஷ் நமக்கு எடுக்கணும். இருக்கு எல்லா வீட்லையும் நம்ம ஊரில் செய்யறதா இருந்தால் எல்லா வீட்லையும் முருங்கைக்கீரை இருக்கும். இருந்தால் முருங்கைக்கீரை நீங்கள் போட்டுருது ஆப்ஷனல் மட்டும் இல்லை, உங்களுக்கு மெண்டட்ரி கூட. இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது. அது டேஸ்ட்டாக வேற இருக்கும். பார்த்து போட்டுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் வெட்டி வச்சாச்சுல. இதுக்கு தேவையான மசாலா வந்து லைட்டாக வறுக்க வேண்டியிருக்கு. இதை போட்டுக்கிடுவோம். சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து போட்டுடுங்க. போட்டுட்டு இவ்வளோ வறுபட்ட போதும். இந்த பாருங்க கரெக்டாக இருக்கு. இந்த பாருங்க உடைச்சி அதில் வந்து ஒரு 80% இது வந்து வேஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் வந்து இந்த பாருங்க இவ்வளோ இருக்குது. அது தண்ணியில் கழுவ போட்டு வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் இருக்கும். சூடாயிட்டு நான் இவ்வளோ வெள்ளைப்பூடு வேண்டாம். இதில் ஒரு 3/4 போட்டுக்கிடுவோம். ஏன்னா இது குறவாக இருக்குது ஃப்ளஷ்ஷு. வெள்ளைப்பூ கொஞ்சம் அதிகம் போட்டாலும் ஒன்றும் இல்லை. இஞ்சி போட்டுக்கிடுவோம். இந்த இஞ்சி போட்டுக்கிடுவோம். ஒரு 3 பச்சை மிளகு, அப்புறமும் கறிவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். நண்டு, சிப்பி அது மாதிரி இந்த இதுலலாம் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இதோட தக்காளி போட்டுருவோம். கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளி இப்போ நம்ம இந்த சிப்பியை சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா வதங்கட்டும். இது சிப்பி கொஞ்சம் வேகட்டும். பாதி வெங்காயம் நீங்கள் போட்டுக்கிடணும். பாதி வெங்காயத்துக்கு மேலே போடுங்க. இந்த முருங்கையில் இருக்குது. இந்த பற்றிலாம் இது கொஞ்சம் வதங்கிட்டு முருங்கையில் கொஞ்சம் வதங்கியாச்சு. தேங்காய் எடுத்துக்கிட்டு தேங்காயை போட்டுக்கிடுவோம். பார்த்தா கிளாம்ஸை காணும், குறவாக இருக்கிறதுனால மசாலா பாருங்கள். மசாலா நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா இதுவரை பிடிக்கல. இதில் போட்டு நல்லா ட்ரை ஆகக்கூடிய லெவலில் இதை நம்ம இது பண்ணி எடுத்துக்கிடுவோம், கிண்டி எடுத்துக்கிடுவோம். இந்த முருங்கை இலையில் வந்து இரும்பு சத்து இருக்குது. சூப்பர். நான் இப்போ இறக்க போகிறேன். இந்த பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செய்து. இந்த பாருங்க சிப்பி செய்தாச்சு. இனி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். அத்தான் செஞ்சது தான், நான் செய்யலை. ஆனால் நான் டேஸ்ட் மட்டும் பார்க்க